வணக்கம் கைஸ். என்னடா இவ 5 நாளா ஆளவே காணோம்னு நினைச்சிருப்பீங்க. கிட்டத்தட்ட 5 டேஸா உடம்பு சுத்தமா முடியாம படுத்திருந்தேன். என்னால சரியா ஜிம்முக்கும் போக முடியல, சரியா வீடியோவும் போட முடியல. ஆனா உடம்பு இப்ப ரெடி ஆயிருச்சு. இனிமேல் கரெக்டா சேனல்ல வீடியோ வந்துரும். சரி, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு டே எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். ஒரு வழியா 5 டேஸ்க்கு அப்புறம் செம ஹாப்பியா ஜிம்முக்கு வந்துட்டேன். இன்னைக்கு நமக்கு என்ன ஒர்க் அவுட்னு பாத்தீங்கன்னா லேட்டும் பைஸும் புல் அப்ஸ் ஒரு 50 கவுண்ட் போட்டுட்டு நெக்ஸ்ட் அப்பர் பாடியை நல்லா ஆக்டிவ் பண்ண பேட்டில் ட்ராப்ல ஒரு 30 செகண்ட்ஸ் பண்ணிட்டு மெயின் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உடம்பு இப்பதான் கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருக்கு. அதனால ரொம்ப ஹெவி வெயிட்ல போகாம லைட் வெயிட்ல லேட்ஸ்க்கு ஒரு 3 வேரியேஷன்ஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட் பைசெப்ஸ்க்கு ஒரு 3 வேரியேஷன்ஸ் போட்டுட்டு ஒர்க் அவுட் எல்லாம் முடிச்சிட்டு ஜிம்ல இருந்து கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு எப்பவும் போல மார்னிங் போஸ்ட் ஒர்க் அவுட் மீல முடிச்சிட்டு நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தன் புதுசா பைக் எடுத்திருக்கான். அப்படியே அதை பார்க்க வந்துட்டேன். என் ஃப்ரெண்டு வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரே ஒரு ஆசை தான், நான் வச்சிருக்கிற அதே மாடல் அதே பைக் தான் எடுப்பேன்னு சொல்லிட்டு இருந்தான். எப்படியோ கடைசியா அலைஞ்சு தெரிஞ்சு நான் வச்சிருக்கிற மாடலே வண்டி எடுத்தாச்சு. நேத்தே வண்டிக்கு பூஜை போடலாம்னு பிளான் பண்ணோம். ஆனா நாங்க வீட்டுக்கு வரதுக்கே நைட் ஆயிருச்சு. அதனால பிளானை கொஞ்சம் மாத்தி மார்னிங் போட்டுக்கலாம்னு விட்டுட்டோம். மார்னிங் அப்படியே ஃப்ரெஷ்ஷா வண்டி எடுத்துட்டு பக்கத்துல இருக்கிற முருகன் கோயிலுக்கு வந்துட்டோம். அப்படியே சாமி கும்பிட்டு முடிச்சிட்டு நெக்ஸ்ட் பக்கத்துல இருக்கிற கருப்பசாமி கோயிலுக்கு வந்துட்டோம். அப்படியே வண்டியை நிப்பாட்டிட்டு வண்டிக்கு மாலையை போட்டு நல்லா சாமி கும்பிட்டு ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இன்னைக்கு டே நல்லா ஸ்மூத்தா நல்லபடியா போச்சு. 5 டேஸ் பிரேக் விழுந்தாலும் திரும்ப ட்ராக்குக்கு வர்றதுதான் முக்கியம். அதனால மறக்காம கன்சிஸ்டன்சியா இருங்க. நாளைக்கு வீடியோல பார்ப்போம்.